அடிக்கிறது நிறுத்தினீங்களா? இல்ல நீங்க அட்வொகேட்கள் அடிக்கிறது நிறுத்தினீங்களா? இங்க இருந்து சொல்லுங்க, அங்க ஒரு பார் நடத்தும் மாதிரி நடக்குது. What these eyewitnesses are telling us. போலீஸ் தான், ஆமா, எல்லாரும் அடிக்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா February 19th of every year, அதாவது February 19ஆம் தேதி எல்லா வருஷமும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அனைத்து கோர்ட் இன்க்ளூடிங் ஹை கோர்ட்டா இருக்கட்டும், சபார்டினேட் கோர்ட்ஸா இருக்கட்டும், எல்லா கோர்ட்ஸ்லயும் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் பார் அசோசியேஷன் சார்பாக பாய்காட்டை வந்து அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த பாய்காட் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க February 19 பிளாக் டே, அதாவது கருப்பு தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. அப்போ இந்த பாய்காட்னு உள்ளது என்னன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். பாய்காட்னா வேற எதுவும் இல்லை, கோர்ட் வந்து லீவு கிடையாது, அவங்க எப்பவும் போல அவங்க செயல்பாடுகளை செய்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த கோர்ட்ல பிரசன்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த அட்வொகேட்ஸ் வந்து தன்னுடைய கேஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க. இவ்வளவுதான், ஓகேவா? அப்போ இந்த பிளாக் டே அப்படின்னு சொல்லி உள்ள விஷயம், இதுல சில அட்வொகேட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா பல மாணவர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இன்னுமே தெரியாம இருக்கு எதற்காக இவங்க வந்து இதை அனுசரிக்கிறாங்க அப்படின்னு தெரியாம இருக்கு. ஸோ அதுல நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களா இருக்கட்டும், அதை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றேன். வாங்க ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். பிளாக் டே, அதாவது கருப்பு தினம், இது February 19 அப்போ எல்லா வருஷமும் அனுசரிக்கிறாங்களே. இதோட ஆரம்ப கட்டம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2009ல இது February 19 அப்போ தான் ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இது 2009 அப்போவே February 17 அப்போ ஏற்பட்ட ஒரு சின்ன இன்சிடென்ட்டோட ஒரு பின்விளைவு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ February 17 அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதம்பர நடராஜர் கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தப்படுது. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த கேஸ் வந்து நடத்தப்படுது. அப்ப இந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப ரூலிங் பார்ட்டியா இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் அந்த சிதம்பர நடராஜர் கோயில்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், அதாவது செயல் அதிகாரியை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. பட் ஆர்டருக்கு எகெயின்ஸ்டா அந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்த தீட்சிதர்கள் வந்து ஒரு கேஸை வந்து முறையிடுறாங்க ஹைகோர்ட்ல. அப்போ February 17 அப்போ நடத்தப்படுற இந்த கேஸ்ல தன்னையும் இம்ப்ளீட் பண்ணணும், அதாவது சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுப்பிரமணியன் சுவாமி, அதாவது இவரு ஜனதா பார்ட்டியோடைய பிரசிடென்ட், அவர் வந்து அந்த கோர்ட் கேம்பஸ்க்கு வராரு. இப்போ அதே காலகட்டத்துல இலங்கை உள்நாட்டு போர் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இது வந்து 1983ல இருந்து நியர்லி 2009 வரைக்கும் நடந்திருக்கு. அந்த உள்நாட்டு போர் வந்து யாருக்கு யாருக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் அப்புறமா LTTE, அதாவது லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் சொல்லுவாங்க, விடுதலை புலிகள்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வார் நடந்துகிட்டு இருக்க டைம்ல பல தமிழ் மக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. சோ இந்த படுகொலையை செஞ்ச இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட், அதாவது சிங்களர்களுக்கு ஆதரவாக சுப்பிரமணியன் சுவாமி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னும், ஆல்சோ அந்த டைம்ல ராஜீவ் காந்தி அவர்களுடைய அசாசினேஷன் நடந்துச்சு, ஸோ அதற்கும் இவர் வந்து ஒரு காரணமா இருக்காரு அப்படின்னு ஒரு அலிகேஷன் வச்சு அந்த கோர்ட் கேம்பஸ்ல இருந்த அட்வொகேட்ஸ் வந்து சுப்பிரமணியன் சுவாமி இருந்த அந்த கோர்ட் ஹாலுக்கு போய் அவர் மேல வந்து முட்டைகளை வீசியும் அவரை வந்து மேற்கொண்டு அட்டாக் பண்றதுக்கு முற்பட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்த அந்த கோர்ட் கேம்பஸ்ல இருந்த ஆஃபீஸர்ஸா இருக்கட்டும், அப்புறம் ஜட்ஜஸா இருக்கட்டும், இந்த கேஸை வந்து இப்போ விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஒத்தி வைக்கிறாங்க. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா February 19. இப்போ February 19 அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, February 17 அன்னைக்கு சுப்பிரமணியன் சுவாமி அவர்களை தாக்க முற்பட்ட அட்வொகேட்ஸை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கோர்ட் கேம்பஸ்குள்ள, அதாவது ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ள என்டர் ஆன இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அட்வொகேட்ஸ்க்கும் சின்னதா ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அது ஒரு பெரிய வன்முறையாக மாறுது. அது மட்டும் இல்லாம இந்த வன்முறையின் காரணமாக அங்க இருந்த அட்வொகேட்ஸா இருக்கட்டும், இல்ல மக்களா இருக்கட்டும், இல்ல ஜட்ஜஸா இருக்கட்டும், அவங்க மேல தாக்குதல் வந்து ஏற்படுத்தப்படுது. இந்த வன்முறையின் உச்சபட்சமாக அங்க உள்ள இருந்த கோர்ட் கேம்பஸ்குள்ள இருந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து மொத்தமாக எரிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம அந்த கேம்பஸ்குள்ள இருந்த அட்வொகேட்ஸ் உடைய வாகனங்களா இருக்கட்டும், இல்ல போலீஸ் அதிகாரிகளுடைய வாகனங்களா இருக்கட்டும், இல்ல பொதுமக்களுடைய வாகனங்களா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அடித்து நொறுக்கப்படுது. இப்போ இந்த அட்வொகேட்டுக்கும் போலீஸ்க்கும் ஏற்பட்ட இந்த வன்முறைக்கு அப்புறமாக 2009 அக்டோபர் டைம்ல இந்த வன்முறைக்கு காரணமா ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடியது யாருன்னா
ஒரு 4 போலீஸ் அதிகாரிகள், அதாவது ஹை அத்தாரிட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா, கமிஷனர், இது மாதிரிப்பட்ட ரேங்கிங்ல உள்ளவங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்றாங்க. இது கூடவே 2010ல இந்த வன்முறைக்கு காரணமா இருந்தாங்கன்னு சொல்லி 31 அட்வொகேட்ஸ் மேலையும், அப்புறமா ஒரு லா ஸ்டூடெண்டின் மேலையும், அப்புறமா 10 போலீஸ் ஆஃபீஸர் மேலையும் பல செக்ஷன் கீழே வந்து கேசஸ் வந்து ஃபைல் பண்றாங்க ஹைகோர்ட்ல. ப்ரீவியஸா போடப்பட்டிருந்த அந்த கேசஸ்க்கு வந்து பல டைம்ல வந்து ஸ்டே கூட வாங்கியிருக்காங்க. அது கூடவே இந்த கேசஸை வந்து சிபிஐ ஹேண்டில் பண்ணும்போது இதுல நிறைய பார்ஷியாலிட்டிஸ் இருக்கணும். அட்வொகேட்ஸ் மேல ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ப்ராப்பரா தண்டனைகள் எதுவும் கொடுக்கப்படல, அவங்களுக்கு எதுவும் சஸ்பென்ஷனோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒழுங்கு நடவடிக்கைகளோ ப்ராப்பரா எடுக்கல அப்படின்னு ஒரு அலிகேஷன்ஸும் இருந்துச்சு. இதை எதிர்த்து தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அட்வொகேட் அசோசியேஷன் சேர்ந்து, அதாவது இந்த வன்முறைக்கு காரணமா இருந்தவங்க அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் தான், அவங்க மேல ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட வருஷம் வருஷம் இந்த பிளாக் டே அப்படின்னு ஒரு இதுல ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. பட் இப்போ இந்த பிளாக் டேவை ஆர்கனைஸ் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிற அட்வொகேட்ஸ் அசோசியேஷனா இருக்கட்டும் இல்லைன்னா அட்வொகேட்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கு இந்த ஒரு நோக்கத்தோட தான் அவங்க வந்து செயல்படுறாங்களா அப்படின்னு உள்ளது எனக்கு வந்து தெரியல. இப்போ இந்த ஒரு விஷயம், இந்த பிளாக் டே அப்படின்னு உள்ள ஒரு விஷயத்தோடைய ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆல்சோ இந்த கேஸ் இன்னுமே பெண்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு உள்ளதையும் தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த கரண்ட் சினாரியோல இப்படியெல்லாம் பட்ட விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா கூட இந்த போலீஸ் அண்ட் அட்வொகேட் ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாரையுமே ஈக்குவலா நல்லபடியா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் லா ரிலேட்டடான வீடியோஸோ இல்ல இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான வீடியோஸோ வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட கருத்தையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேற்கொண்டு நான் ஏதாவது சொல்ல தவறி இருந்தா அதையும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்க ரிட்டேஷ். தேங்க்யூ. பை.